உங்களுடைய வாழ்த்துக்களோடு நான் நல்லா இருக்கேன். நீங்க வாழ்த்துறீங்கல்ல ஏன் இல்லையா? ஐயோ பயமா இருக்குதுப்பா. உங்களை பார்த்தா சென்னையில் எத்தனை பேருன்னா எத்தனை நாள் இருக்கணும்னு சொன்னாங்க. நீங்கள் அங்கே தோட்டத்துக்கு வந்துடுங்களா? அங்கேயும் இருக்கிறாங்க. ஐயா, நடிகர் கமலஹாசனோட படத்தை கர்நாடகாவில் திரையிடலை. நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து தமிழ்ல இருந்து பிரிஞ்சதா கன்னடம் சொல்லி ஒரு மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அங்க திரையிடலை. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றது நல்லா இருக்காது. ஐயா, இப்போ கொஞ்ச நாளாகவே பாமகவில் நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு நிரந்தரமா ஒரு சுமூக தீர்வு எட்டப்படுமா? நீடிக்காம இருக்குமா? நிச்சயம். அதாவது எல்லாத்துக்கும் எந்நாட்டிலும் இந்த உலகத்துல தீர்வு இல்லாம எதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கத்தானே செய்யுது. அதற்கான கூட்டணி பேசுவதற்கான முடிவு பண்ணுவதற்கான நேரம் இதுவல்ல. முடிவு செய்வீங்கன்னு சொல்றீங்க. ஆனா அவரு அன்புமணி அவர்கள் நான் முடிவு செய்வேன் அவரும் சொல்றாரு. யார் முடிவு செய்வோம்? பேசி முடிவு செய்வோம். 2024ஆம் ஆண்டு தேர்தல் போது ஐயா, 2024ஆம் ஆண்டு தேர்தல் போது அதிமுக கூட்டணி வச்சதுன்னா இதுக்கான அடிப்படை பிரச்சனை நினைக்கிறீங்களா ஐயா? இல்ல முகுந்தன கட்சிக்கு உள்ள கொண்டாந்து பிரச்சனை நினைக்கிறீங்களா? ஒளிந்து போன விஷயம் இனி நடக்க போறத பேசுவோம். ஐயா, பாமக பொறுத்தவரை தேர்தலுக்கு எப்பவுமே ஒரு வியூகம் வகுத்து தேர்தலில் கடந்த காலங்களில் சந்திச்சு வந்தீங்க. இந்த தேர்தல் ஏற்கனவே 9 மாதம் தான் இருக்கு. இந்த நேரத்தில் இந்த சலசலப்பு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தாது? அதாவது பின்னடைவு ஏற்படுத்துறது அது நீங்க தான் 1 2 சொல்றீங்க. பாருங்களேன், இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க. இந்த வெயில் நிற்க ஒரே கேள்வி அவர் 1 கேள்வி கேட்பாரு. சரி செய்யப்படும். அன்புமணி அவர்களுக்கு மீண்டும் தலைவர் பொறுப்பு வழங்கப்படுமா இல்ல உங்களிடம் தான் இருக்குமா? என்ன சொல்றேன், உங்களை சந்திக்க இப்பதான் போறேன். குருமூர்த்தி ஒவ்வொரு முறை சந்திக்கும் போது காம்ப்ரமைஸ் பண்ணுவாரு. வழக்கமா ஏற்கனவே ஓபிஎஸ் வந்து இந்த மாதிரி பேசினாரு. இப்போ உங்கள்கிட்ட அது தொடர்பா நிறுவனருக்கும் தலைவருக்குள்ள காம்ப்ரமைஸ் காண்டி தான் வந்திருக்காரா? அவரு நல்லவர்கள், நல்ல மனதுடையவர்கள். அவர் ஒரு விற்பனர், ஹைலி இன்டெலிஜென்ட். அதனால அதற்கு ஏதாவது ஒரு அவர் சொன்ன நல்லது நடக்கும் அப்படின்று நானும் நம்புறேன், எல்லாரும் நம்புறோம். அதனால அங்க பேசினாரு. பேசப்பட்டது நிறைய குற்றச்சாட்டு ரகசியமா அப்புறமா நிறைய விஷயம் அன்புமணி அவர்கள் மீது நம்ம சொல்லியிருந்தோம். மீண்டும் பேசும் பொழுது நீங்க அவருக்கு மீண்டும் கட்சியில ஒரு அந்த முக்கிய ஒரு அந்தஸ்து கொடுக்கறதுக்கான உள்ள கூட வெயில்ல நிக்கிறீங்க. கோக்கு அல்லது மிகுந்த பாசம் இருக்குங்க. அவங்க மீது ஒரு தூசி கூட படாம நான் பாதுகாப்பேன். அவங்கள மையப்படுத்தி பேசுறது எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லி திரு அன்புமணி சொல்லியிருக்காரு. பாஜக கூட்டணிக்கு ஏதாச்சும் அழைப்பு வந்திருக்கீங்க? பாஜக கூட்டணியில பாஜக அழைப்பு வந்திருக்கா மறுபடியும் உங்களை பார்க்க சொல்லி? 26 தேர்தல் ஒட்டுமொத்தமான முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே இந்த ஒரு 26 தேர்தலுக்கு ஒட்டுமொத்தமான நிர்வாகிகள் மத்தியில யார் பக்கம் யாருக்கு ஆதரவா இருக்கிறது, என்ன ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுன்ற நிர்வாகிகள் மத்தியில ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு. அவர்களுக்கு நிறுவனரா நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேருமே தனது பதவியை ராஜினாமா பண்றோம், அந்த கடிதத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறோம்னு கடந்த வாரம்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றோம், என்ன முடிவு எடுத்திருக்காங்க அவங்களாம் தெரியலையா? அவங்களை கேட்கணும். திரு கோகா மணியும் பேசியிருக்காரு. இந்த மாதிரி
நிறுவனருக்கு தலைவர் 26 தேர்தல் போயிடலாங்க. ஐயா 26 தேர்தல்ல பாமக எந்த அணியில இருப்பாங்க? வெயில நிக்கிறாங்க. உள்ள உடம்பு போய் பேசு. 26 தேர்தல பாமக எந்த அணி ஐயா எங்க புறப்பட்டீங்க? உங்களுக்கு ஏதாவது பிடிக்கிறது சொல்லிடுறேன். சொல்லிடுதா சரி கோக்ஸ் 2-3 இது கோக்ஸ் எல்லாம் பெப்சி என்ன ஏதாவது ட்ரிங்க்ஸ் பாவம் வெயில் பிரச்சனைக்கு எப்ப தீர்வு 26 கிடைக்கும்? தேர்தல பாமக எந்த அணியில இருக்கீங்க? நீங்க நினைக்கிற அணியில நான் இருப்பேன். எப்ப கூட்டணி கொடுத்த நிலைப்பாடு பாமக எடுக்க போகுது சார்? 9 மாசம் தான் இருக்குது சட்டமன்ற தேர்தலுக்கு. பேசுவோம் பேசிதான் பழமை ஆகாது. 2027 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அதை எப்படிங்க பாக்குறீங்க? அதான் வரவேற்று அறிக்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.